பாசமும் மென்மையும் போல பெற்றோரின் உறவும் பாசமும் நினைத்தாலே மணக்கும். மாதா பிதா குரு தெய்வம் என்ற வார்த்தைக்கு இணங்க நமது சேனலின் பெயரும் தித்திக்கிறது. உங்கள் ஆன்மீக யூடியூப் சேனலின் பெயரும் ஜெய் கணேஷ் பெற்றோரை நேசி என்ற சிறப்பு உடையதாகும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், பெற்றோரை நேசிப்போம். வணக்கம். வாழ்க வளத்துடன். பெற்றோரை நேசிப்போம், நல்லதே நடக்கும், நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருநீலகண்டம். நம்மளுடைய நினைப்பு எண்ணம் எப்பவுமே சரியாக இருக்கணுங்க. அது சரியாக இருக்கிற பட்சத்தில் எல்லாமே சிறப்பாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்குங்க. பார்க்கக்கூடியது எப்பவுமே சரியாக இருந்ததுன்னா சிந்திக்கக்கூடியது எப்பவுமே சரியாக இருக்குங்க. உண்ணக்கூடியது சரியாக இருந்தால் உடல் சரியாக இயங்குங்க. இதில் எல்லாமே நம்ம தவறு செய்துட்டு எல்லாமே சிறப்பாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிறது அறியாமைங்க. என்ன அதிர்வலைகளை எப்பவுமே பரிசுத்தமாக உண்மையாக சரியாக வச்சுருக்கணுங்க. அப்படி வச்சுருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய இந்த பஞ்சபூதங்களாலான உடம்பு சரியாக இயங்குங்க. அப்படி சரியாக இயங்கும்போது எல்லா நல்ல அதிர்வலைகளும் நமக்குள்ளேயும் கிடைக்கும். நம்ம அந்த அதிர்வலைகளை மற்றவங்களாக வச்சு மற்றவங்களுக்கு அந்த அதிர்வலைகளை செலுத்தி அவங்களும் நம்ம வழிக்கு கொண்டு வர வச்சு நிச்சயமாக நல்லா இருக்க முடியுங்க. தவறு செய்யும்போது இந்த அதிர்வலைகள் நம்மக்கிட்ட சரியாக செயல்படாதுங்க. நல்லதை நினச்சி நல்லதை செய்யும்போது இந்த அதிர்வலைகள் நம்மக்கிட்ட சரியாக சிறப்பாக இருந்து நம்மளை வழிகாட்டுங்க. அதன் வழி நம்ம பயணிக்கும் போது ஆனந்தம்ன்றது நம்மளால் உணர முடியும், மகிழ்ச்சியை உணர முடியுங்க. நம்ம எல்லோருமே என்ன அதிர்வலைகளை தவறாக வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் எல்லா தவறுகளுமே அந்த இடத்துல நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். நிச்சயமாக உணர்ந்தால் இந்த தவறுகள் நடக்காதுங்க. இது நிறைய பேர் உணர்றதும் இல்லை, புரிஞ்சுக்கிறதும் இல்லைங்க. நம்மளுடைய எண்ண அதிர்வலைகள் எப்பவுமே சரியாக இருக்கணும். என்ன வேண்டுமோ அதை மட்டும் இறைவன்கிட்ட கேட்கணும். எப்பவுமே நல்லதையே நினச்சிக்கிட்டு நல்லதையே நம்ம செய்யும்போது நமக்கு பக்கத்தில் தவறு செய்கிறவங்க, நமக்கு தவறு செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட நல்ல வழியில் நமக்கு பேர் உதவி பண்ணுவாங்கன்றத உணர்ந்துட்டாலே சிறப்பாக இருக்குங்க. எப்பவுமே அந்த அதிர்வலைகளை நியூட்ரனாகவே விடக்கூடாதுங்க, மைனஸ் ஆகவே விடக்கூடாது. அது மேலும் மேலும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதன் வழி நம்ம பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. தெய்வத்தை மனசில் நினச்சி உச்சரிச்சுக்கிட்டு இறைவன் நாமத்தை மனசால் உச்சரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த எண்ண அதிர்வுகள் மைனஸாகவே ஆகாதுங்க, நியூட்ரனாகவும் ஆகாதுங்க. அப்படியே அழகாக கொண்டுட்டு போயிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பாக வச்சுக்கலாங்க. தவறு செய்கிறவங்க எல்லாமே இப்படி பண்ணுறது இல்லாதனால தான் நிறைய பிரச்சனை அவங்க மாட்டிகிட்டு இருக்காங்க. தெரிஞ்சு தவறுகள் என்றைக்குமே அதுக்குண்டான பலாபலனை தரும். நல்ல விஷயங்கள் என்றைக்குமே அதுக்குண்டான பலாபலன் தருங்க. நம்ம எண்ணங்கள் சரியில்லைன்னா இதில் அதிகமாக பாதிக்கப்பட போகிறது யாருன்னு பார்த்திங்கன்னா எதிராளி இல்லைங்க. நம்மளையே கெடுத்துக்கிறதுக்கான விஷயத்தை அந்த இடத்துல விதைக்கிறன்றதை புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க. பார்வை, சிந்தனை, செயல், உணவு பழக்க வழக்கங்கள், பழகிறவங்க இவங்க எல்லாருமே நம்ம தவறானதாக தேர்ந்தெடுக்கும்போது எதிராளிக்கும் மற்றவங்களுக்கு துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும். இதெல்லாமே ஒரு அளவுக்கு மேலே போச்சுன்னா அது வேறு மாதிரி போயிடும். ஆனால் இது மொத்தமாக பாதிக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களாலான இந்த தேகம் மட்டும். நம்ம தேகம்தான் பாதிக்கின்றத உணர்ந்துட்டோன்னா இந்த தவறுகளாக நம்ம செய்ய மாட்டோங்க. கடைசியில் இறைவன் இந்த இடத்துல நின்று வேலை செய்வார் நம்ம எதிர்பார்க்கறது நம்மளுடைய அறியாமை. நம்ம என்னென்ன செய்கிறோமோ அதுக்கான பலாபலன் நம்மளும் இந்த தேகமும் தான் அனுபவிச்சு ஆகணுன்றதை உணர்ந்துட்டா இந்த தவறுகள் நடக்காதுங்க. இந்த தேகமானது இந்த தேகத்தை கொண்டு செய்யக்கூடிய நல்லதுக்கும் இந்த தேகமே பொறுப்பெடுத்து அனுபவிக்கும். செய்யக்கூடிய தவறுக்குமே இந்த தேகம்தான் பொறுப்பெடுத்து அந்த லாப நஷ்டத்தை அனுபவிச்சு ஆகணுங்க. அதுக்கு தான் எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் சொல்கிற மாதிரி கண்ணால் பார்க்கக்கூடியது, காதால் கேட்கக்கூடியது, நுகரக்கூடியது, பேசக்கூடியது, உணவு, சிந்தனை, செயல் எல்லாமே அழகாக நல்லதாக நல்ல மாதிரியாக வச்சுருக்கும் பட்சத்தில் இந்த உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம மனசும் என்றைக்குமே இளமையாக இருக்கும். மனசு இளமையாக இருக்கிற பட்சத்தில் தேகம் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்போது நம்மளால் எல்லா விஷயத்தையும் சரியாக, திறம்பட, மதிப்பாக, மரியாதையாக, கௌரவமாக நம்மளால் செய்ய முடியுங்க. அப்படி செய்யும்போது பேரும் புகழும் நம்மளை தேடி வரும். இறைவனுக்கு நம்மளை அதிகமாக பிடிக்கும். நம்ம மூஞ்சில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். மலர்ந்த முகத்தோடவே இருக்கிற மாதிரி அது அந்த பிரபஞ்ச சக்தி அந்த சக்தியை நமக்கு கொடுக்குங்க. நம்ம உடலானது இதை சரியாக வச்சிருக்கும் போது எல்லாமே ஆனந்தத்தை நோக்கி பயணம் பண்ணுறதுக்கு இறைவன் வழிவகுப்பார். இந்த தேகமும் அதில் பயணிக்குங்கன்றதை புரிஞ்சுக்கணுங்க.
உதிக்கின்ற எண்ணம் சரியாக இருந்ததுன்னா எல்லாமே ஆனந்தம்தான்றதை புரிஞ்சுக்கிட்டால் சிறப்புங்க. எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும். நற்றுணையாவது நமச்சிவாயவே பெற்றோரை நேசிப்போம். வாழ்க வளத்துடன். திரும்பவும் என்ன அதிர்வலைகளை எந்த அளவுக்கு நம்ம சரியாக வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடலும் நம்ம சார்ந்து இருக்கிறவங்களும் நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க. நம்ம யாரை தேடியும் போகணும் அவசியம் இல்லைங்க. சிவாய நமக்கு திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. ஜெயகணேஷ் பெற்றோரை நேசி அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் மூலமாக ஆன்மீக யூடியூப் சேனல் மூலமாக அந்த காணொலியை பார்த்துட்டுங்க. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைட்டாக அந்த பெல்லை தட்டி விடுங்க. நம்ம சேனலுக்கு பேர் ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். நம்ம சேனல் இப்போ நிறைய விஷயம் பண்ணிட்டு வரோம். நிறைய நல்லுள்ளங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னும் பார்க்கக்கூடியங்க அத்தனை பேர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய நல்ல விஷயங்களை தொகுத்து வழங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். இதை பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களை தொகுத்து வழங்கலாம். நல்ல நல்ல விஷயங்களை கொடுக்கும்போது எல்லோருக்கும் நல்ல பலன் கிடைக்கும். அதன் மூலம் நம்மளும் நல்லா இருப்போம், எல்லோருமே நல்லா இருப்போம்னு புரிஞ்சுக்கிட்டால் சிறப்பாக இருக்குங்க. வாழ்க வளத்துடன். வணக்கம். ஜெய் கணேஷ் பெற்றோரை நேசி யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு மனமார்ந்த நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை லைட்டாக தட்டி விடுங்க. வணக்கம்.